ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழ குழம்பு தான் வைக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மாங்காய் கூட்டான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மாங்காவை தோல் உரிச்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாங்காவை குக்கரில் மாற்றிக்கலாம். அடுத்தது வெள்ளரிக்காவையும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ விசில் ஆட் பண்ணிக்கலாம். இது 3 to 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். விசில் வந்துருக்கு. இப்போ நம்ம இறக்கிடலாம். ஸ்டீம் ஆரம்பிச்சோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நான் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தேங்காவையும் சீரகத்தையும் பாத்தீங்கன்னா நான் அரைச்சு வச்சிருக்கேன். ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிக்கலாம். சூடாகட்டும். இப்போ தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கலந்து பேலன்ஸ் இருக்கிறதையும் ஊற்றிக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கலரி விட்டாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும் எண்ணெய். அதுக்கப்புறம் தாளிப்புக்கானது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு வச்சிருக்கேன். இது போட்டுடலாம். இது வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை மாங்காய் கூட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் கூட்டான கலரி விட்டுக்கலாம். இப்போ மாங்காய் கூட்டம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் YJ2.